சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி. நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். கொலேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளான நமக்கு வீட்டிலோ வெளியிலோ எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஒரு விசுவாசியின் ஜீவியத்தில் இது ஒரு பெரிய ரகசியமாகும். நாம் எதை செய்கிறோமோ அதை அவருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். கொலேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் விசுவாசியாக ஒரு செவிலியர் இருந்தால், அவள் தனது வேலையில் மிகவும் மனசாட்சியோடு கூட இருந்தாள். சிறிது காலத்திற்கு பிறகு அவள் ஒரு புதிய வார்டுக்கு மாற்றி பணியமர்த்தப்பட்டாள். அங்கேயும் வழக்கம் போல் அவள் தன் கடமைகளை மனப்பூர்வமாகவும் முழுமையாகவும் செய்ய தொடங்கினாள். மேலும் வார்டில் உள்ள அனைத்தையும் சரியாகவும் சுத்தமாகவும் வைத்திருந்தாள். இதை பார்த்த ஒரு நோயாளி அவளிடம் வார்டை ஆய்வு செய்ய யார் வருகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவள் யாரும் இல்லை என்று பதிலளித்தாள். நோயாளி அவளிடம் தொடர்ந்து கேட்டார், அவள் ஏன் மிகவும் கடினமாக உழைக்கிறாள் என்று. அவள் வருவதற்கு முன்பு வார்டில் பணிபுரிந்த வேறொரு செவிலியர்கள் தங்கள் கடமைகளை இவ்வளவு உண்மையாகவும் முழுமையாகவும் செய்யவில்லையே என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு செவிலி பதிலளித்தால், நான் எந்த மனிதனையும் மகிழ்விப்பதற்காக வேலை செய்யவில்லை, ஆனால் தன்னுடைய சொந்த இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மகிழ்விக்கிறேன் என்று சொன்னாள். கர்த்தர் நம்மிடம் ஒப்படைக்கும் எந்த வேலையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் 1932வது வருடம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுத்த போது, வேலை, உணவு, தட்பவெப்பநிலை அல்லது வேறு எதை பற்றியும் நான் எந்த விருப்பத்தையும் வைக்க மாட்டேன் என்றும், அவர் என்னை எங்கு அனுப்பினாலும் போக நான் ஆயத்தமாக இருப்பதாகவும் தேவனிடத்திலே வாக்கு கொடுத்தேன். அவர் என்னை வெறுமனே விட்டுவிட மாட்டார் என்று நான் விசுவாசித்தேன். இதுவே எனக்கு போதுமானது. அவர் நமக்கு முன்னும் பின்னும் நம்மோடும் கூட வருகிறவர். அவருடைய பரிபூர்ண சித்தம் மற்றும் திட்டத்தின்படி செய்ய நமக்கு அவர் உதவுகிறார். நாம் மேற்கொள்ளும் எந்தவிதமான வேலைகளையும் செய்து முடிப்பதற்கு அவர் நமக்கு பலன் தருகிறார். ஜெருசலேமின் மதில்களை மீண்டுமாக கட்டியெழுப்புவதில் நெகேமியாவுக்கு உதவ வந்தவர்கள் தச்சர்களாகவோ அல்லது கொத்தனார்களாகவோ இருக்கவில்லை. தகுதியில்லாத சிலர் இருந்தனர். ஆனால் இது தேவனிடமிருந்து வந்ததால் அவர்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டனர். இதன் பலனாக தேவன் தாமே அவர்களுக்கு இந்த ஊழியத்திற்கு தேவையான திறமையும் அறிவையும் கொடுத்தார். மறுபுறம் வேலையை மனதார செய்ய சிலர் இருந்தனர். பிரபுக்கள் உண்மையில் வேலை செய்ய மறுக்கவில்லை என்றாலும் அவர்கள் மனப்பூர்வமாக வேலை செய்யவில்லை என்பதையும் நெகேமியா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். நமது பரிசுத்த சபை கூட்டங்களில் தன்னார்வலர்கள் பல்வேறு ஊழியங்களை செய்ய கலந்து கொள்ள செல்லும்போது சிலர் முன்வந்து முதல் சில நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வேலை செய்கிறார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எந்த ஒரு வேலையிலும் முழு பங்கையும் எடுக்க வேண்டும் என்ற உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய வீட்டின் பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.